ஹே ஹாய் ஹலோ. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா 24 hours சர்வே வித் 100 rupees. இது என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளால ஒரு 100 வச்சு சர்வே பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். எப்படின்னா வெளியே தான் போய் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கடையில் என்ன மாதிரி ஃபுட் இருக்குது, என்ன ரேட்டுக்கு நம்ம சாப்பிட்டு அந்த 100 நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணலான்னு தான் இந்த ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி எனக்கு நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் யாரும் ஒன்றும் நினைக்காங்க வீட்டில் தனியாக போய் சாப்பிட்ருவான், கடையில் சாப்பிட்டு வீட்லேயுமே சாப்பிட்றோம் அப்படிலாம் நினைக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை அப்படியே வீடியோவில் வரும். வீட்டிலலாம் போய் சாப்பிட மாட்டேன். இது எதுக்குன்னா இதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானே. அதனால தான் நான் இந்த வீடியோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் லாஸ்ட் வர பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வேணும். 500 இருந்துச்சுன்னா நம்ம 1K ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். ரைஸ் இல்லையாண்ணே? அப்படியா, சரி இட்லி தான். 3 இட்லி ஒரு வடை. இங்கே நல்லா தான் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம பகவதிமன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் கன்னியாகுமரி பீச். நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு கடைக்கு போயிருப்பேன், அக்கா கடை அப்படின்னு. நான் எதுக்கு இந்த தடவை அங்கே போகலை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நான் இங்கே தான் ரெகுலராக வந்து சாப்பிடுவேன். சரி உங்களுக்கும் புதுசாக இருக்கும் காமிக்கிற கடை. இங்கேயும் ரேட்டு கம்மி தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டுட்டு கூட நான் சொல்கிறேன். இட்லி நல்லா தான் இருக்குது. நெய்லாம் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்காண்ணா சாப்பிடாதுக்கு. சரி இல்லை ஒரு யூடியூப் சேனல்ல. சரி சரி. மணி மெஸ் அப்படிதானா? கரெக்டாக பகவதியம்மன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு கடை. நேம் வந்து மணி மெஸ். காலையில் டைம்ல இங்கே ஓவராக ரஷ்ஷாக தான் இருக்கும். எதுக்குன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. கன்னியாகுமரி பீச்சில் வேலை பார்க்குறவங்க, வேற சுற்றி இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாம் இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. அதனால மார்னிங் டைம் ரஷ்ஷாக தான் இருக்கும். மத்தியானம் வந்து இவங்களுக்கு கடை உண்டு. அங்கே தான் இவங்க சாப்பாடுலாம் கொடுக்காங்க. சாப்பாடுனா நம்ம மத்தியானம் சாப்பாடு, காய்கறி சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். முட்டை, சிக்கனு எல்லாமே கொடுப்பாங்க. இது காலையிலனால இட்லி தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இப்போன்னு இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட வந்திருக்கேன். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் அது என்னது ரைஸு, லெமன் ரைஸு, வேற தக்காளி ரைஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, இட்லி மட்டும்தான் இருக்குது. இட்லியும் வடையும் தான் இருக்குது. சரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு சொல்கிறேன். அண்ணே எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா. ஒரு பிளேட்டு 30 ரூபா அப்படிதானே? காலைல வந்து இப்போ நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 30 ரூபாவோட முடிஞ்சுட்டு, இனி நம்ம மத்தியானம் தான் பார்க்கணும். எப்படின்னு தெரியல. சரி மத்தியானம் நம்ம பார்க்கலாம். இனி நான் உங்களை மத்தியானம் மீட் பண்ணுறேன், பார்க்கலாம். டைம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 12:30. நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். சரி முடிச்சிருந்தா தானே பசிக்கும், தூங்கினா பசிக்காதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். இப்போ டைம் ஆச்சு, இனி வெளியே போவோம். வெளியே போய் எப்படின்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். கரெக்டாக 70 ரூபா இருக்குது. நான் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணிட்டேன். நீ போயிட்டு நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் வர ஆச்சு, பசிய ஆரம்பிச்சுட்டு டைம் ஆச்சுல. நான் இனி போகிறேன், போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் நிறைய கடையில் போய் பார்த்துட்டோம். நிறைய கடையில் போய் பார்த்துட்டோம்னா சாப்பாடு எந்தெந்த கடையிலலாம் இருக்குமோ, எங்கெல்லாம் பார்சல் போட்டு கொடுப்பாங்களோ அங்கே வரையுமே பார்த்தாச்சு. எல்லா கடையிலுமே 60 ரூபா 70 ரூபாலாம் சொல்கிறாங்க. அது அப்போ நம்ம பண்ண முடியாது. எதுக்குன்னா என்கிட்ட 70 ரூபா தான் இருக்குது. அதுக்குள்ளாடி நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். சாயந்தரமும் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது. சரி மத்தியானம் இப்போ சாப்பிட்டுட்டாலும் சாயந்தரம் சாப்பிடணும். 10 ரூபா வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஜூஸ் வேணால் குடிச்சிக்கலாம்.
அப்போ இங்கே ஒரு 5 ரூபா பொரோட்டா கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். சரி அங்கே போய் பார்த்துடலாம், கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ளே தான் இருக்குது, ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நான் வந்து பார்த்தேன், பார்த்தாக்கல அங்கே பொரோட்டா இல்லை எங்கள் நேரத்துக்கு. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டைம் ஆகும், சாயந்தரம்லாம் ஆயிரும், இப்போ பிரியாணி தான் இருக்குன்னு சொன்னாங்க. பிரியாணியுமே 70 ரூபா 80 ரூபா சொல்கிறாங்க. நம்மகிட்ட பைசா இப்போ 70 ரூபா தான் இருக்குது. 70 ரூபாக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கோம்னா நம்ம நேராக பேக்கரி போயிடும், பேக்கரியில் போயிட்டு பேக்கரியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரி நான் போகிறேன், போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு ஆப்பி ஜூஸும் ஒரு எக் பப்ஸும் வாங்கியிருக்கேன். இது 18 ரூபா, இது 10 ரூபா, 28 ரூபாவோட முடிஞ்சு மத்தியானம். இன்னும் கரெக்டாக 40 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம இதை சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ மீதி இருக்கோ அதுக்கேற்றாப்புல இன்னும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட முடியுதான்னு பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னு. வயிறு நல்லா பசிக்கும், முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். உப்பு நல்ல உப்பா இருக்கு, உள்ள வெந்துடலாம். இப்போ நான் அந்த எக் பப்ஸும் ஆப்பிள் ஜூஸும் குடிச்சிட்டேன். இருந்தாலும் வயிறு பசிக்கு. நான் இன்னொரு ஆப்பிள் ஜூஸும் எடுக்க, எதுக்குன்னா இன்னும் 40 ரூபா இருக்குது. இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்திருக்கேன். இன்னும் 30 ரூபா 32 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கணக்கு தெரியல. நான் இனி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா பசிக்க வயிறு. எவ்வளோ ஆச்சு? இன்னும் 32 ரூபா இருக்குது. இப்போதைக்கு வயிறு நிறைஞ்சிட்டு இனி நைட்டு தான் பார்க்கணும். நைட்டு பண்ணலாம். 30 ரூபா இருக்குது, என்னன்னாலும் பண்ணலாம். இனி நான் நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 32 ரூபா இருக்குது. இனி நைட்டு பார்க்கலாம். நான் நைட்டு என்ன பண்ண போகிறேன், என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியல. இனி தான் டிசைட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் இனி பார்த்துட்டு உங்களுக்கு நைட் இனி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு, மத்தியானம் லஞ்சு முடிச்சு, இப்போ நைட்டு டின்னருக்கும் வந்தாச்சு. இப்போ 32 ரூபா இருக்குது. சரி அதுக்குள்ளாடி நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ கடையில் இடியாப்பம் மட்டும்தான் இருக்குது. எந்த கடைக்கு வந்திருக்கோம்னா அக்கா கடைக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்திருக்கேன், ஆனால் நான் நைட் வந்தது கிடையாது, மார்னிங் டைம் வந்திருக்கேன். மார்னிங் டைம் வந்து இட்லி தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ அவங்கக்கிட்ட சப்பாத்தி அதுக்கப்புறம் இடியாப்பம் இருக்குது. நான் இப்போ இடியாப்பம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இடியாப்பம் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு. இப்போ இடியாப்பம் வந்திருக்கு. இடியாப்பம் வந்து இங்கே வந்து ரேட் வந்து 10 ரூபா தான், நம்மகிட்ட 32 ரூபா உண்டு. நான் ஒரு இடியாப்பமும் ஒரு ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன் சைடு அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஆம்லேட் வரும். நான் இப்போ இடியாப்பம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. குருமா வந்து கடலை குருமா தான், ஆனால் டேஸ்ட் வந்து இறைச்சி குருமா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் எனக்கு டேஸ்ட்டு தெரியுது. ஆனால் இறைச்சி மட்டும்தான் இல்லை, எனக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பேச அந்த சமையலை பற்றிலாம் தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ தான் பண்ண முடியும் 100 ரூபாக்குள்ளே. எப்படியோ நீ கஷ்டப்பட்டு சர்வைவ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை டெய்லி எனக்கு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ வீட்டில் இருக்கும்போது கூட யோசித்தேன், சாப்பிட்ருவோமா, சோறுலாம் இருந்துச்சு, கூட்டு நிறைய இருந்துச்சு, பொரிச்ச மீன் இறைச்சி அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. எனக்கு தோணுது சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கப்புறம் தோணுச்சு சரி வேண்டாம், வீடியோ பண்ணணும், நம்ம வேற த்ரோவம் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி நான் மத்தியானம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டுட்டேன். அது ரொம்ப இல்லை, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன். பசங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பார்சலை என் ஃப்ரெண்டில் வச்சு ஓப்பன் பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டேன். இறைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை அப்படி இப்படின்னு கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன், நிறையலாம் சாப்பிடல. அதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது, அது சும்மா டேஸ்ட் பார்க்குறதுக்காண்டி சாப்பிட்டேன். பசங்களை பற்றி தான் தெரியுங்களா, பிரியாணி லவர்ஸ். அது ரொம்ப சாப்பிடல, பரவாயில்ல நல்லா இருக்குது. இப்போ ஆம்லேட் வந்தோடனே அதையும் சாப்பிட்டுட்டு முடிக்க வேண்டியதான். என்ன அப்படின்னா நிறைய ஹோம்லெஸ் பீப்புளெலாம் இருக்காங்க. நம்ம இந்த 100 ரூபா வச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு சர்வே பண்ணுறதுக்கு இவ்வளோத்துக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். அதுவும் நானும் கடை தேடி பிடிச்சி அங்கே சாப்பிடலாமா இங்கே சாப்பிடலாம்னா யோசிச்சு சாப்பிட்ருக்கேன். அப்போ ஹோம்லெஸ் பீப்புளெலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் சாப்பாடும் சரி, நீங்கள் பைசா கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் பைசா கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது கஷ்டம் தான், அது கஷ்டம் தான். நீங்கள் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதாச்சும் பண்ணுங்கள். எதுக்குன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 ரூபா வச்சுட்டு வாய்ப்பே கிடையாது, சர்வே பண்ணவே முடியாது. ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கே 100 ரூபா இருந்துச்சுன்னா போதும்னு தோணும். ஒரு நேரத்துக்கு, ஒரு நாள் ஃபுல்லான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி ஆம்லேட் வரட்டும், ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ ஆம்லேட்டும் வந்துட்டு
சுடுது. இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான். இதில் ஸ்பெஷலாக சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. சொல்லப்போனால் இப்போ இங்கே 25 ரூபா, 25 ரூபாவோட டின்னர் முடிஞ்சிட்டு இதோட முடிச்சிருவோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இதுக்கு பிறகு வீட்டில் இருக்கலாம் அப்படியே சாப்பிட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பசிச்சுச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். வாய்ப்பு இல்லை. பசியோட நைட்டு தூங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தூங்குறதுக்கு எப்படி ஒரு மணியெல்லாம் ஆயிரும். 12 மணிக்கு அப்புறமாவது எப்படியாவது சாப்பிட்ருவேன். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்க்கணும். 12 மணி வரையாவது இருந்து பார்க்கணும். நான் எப்படி தூங்குறதுக்கு 1 மணி 1:30 ஆயிரும். கண்டிப்பாக அந்த டைமாவது ஏதாச்சும் சாப்பிட்டு தான் தூங்குவேன். தண்ணிலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் பாதி நேரத்தில் தோணிட்டு பேசாமல் சாப்பிட்ருவோம் தெரியவா போகுது அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இனி மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னும் 500 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னும் 4 தான் வேணும். 4 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.